Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா இன்ஸ்டன்ட்டா அதிரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா அதிரசம் மாவு பாகு எடுத்ததுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு தான் தட்டி சுடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம பாகு எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம எப்படி அதிரசம் ரெடி பண்றதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. ஃபேன் காத்துக்கு கீழே ஒரு 2 நிமிஷம் போல் இந்த அரிசி ஆறட்டும். வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, நம்ம நிழலில் தான் காய வைக்கணும். அப்போ தான் அரிசி நம்மளுக்கு காயாமல் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கையில் இந்த மாதிரி நீங்கள் தொட்டி எடுத்திங்கன்னா அரிசி ஒட்டி வரணும். அதே மாதிரி ஈரப்பதம் காயக்கூடாது. அரிசி ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப காஞ்சிட்டா நம்மளுக்கு அதிரசம் நல்லாவே வராது. நம்ம ஈரமாவில் தான் அதிரசம் செய்யணும். இப்போ நம்ம காய வச்சிருக்க அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் அதிகமான அரிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் கம்மியான அரிசி எடுக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக அரிசி இருந்ததுன்னா நீங்கள் 2-3 பேட்சாக கூட சேர்த்துக்கலாம். கம்மியான அரிசி இருந்தால் நீங்கள் ஒரே பேட்சாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரே ஒரு பேட்சாகவே எனக்கு சரியாயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம சலிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சல்லடை இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ரவெல்லாம் சலிக்கிற சல்லடையை யூஸ் பண்ணக்கூடாது. மாவு சல்லடையில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வர கப்பிகளை வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சலிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், நம்ம சலிச்ச உடனே இந்த மாதிரி மாவை கை வச்சு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் பிளேட் போட்டு மூடிடணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதிரசம் செய்கிறதுக்கு மாவு காயாமல் பார்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்குற வெல்லத்தில் கல் தூசுலாம் இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் சேர்க்குற வெல்லத்தில் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த பாகு காய்ச்சிறது தான். நீங்கள் இடையில இந்த மாதிரி தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே கரையுது. இன்னொரு டைம் நம்ம விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு சாஃப்டான பால் மாதிரி வருதில்ல, இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும்னு இல்லை, வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு ஏலக்காய் தூள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாகு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாகில் டைரெக்டாக அரிசி மாவு சேர்க்கறதுக்கு பதில் இது மாதிரி அரிசி மாவில் பாகு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு போதுமான ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமான மாவு எடுக்கிறதுனால நான் ஒரே ஆளாக செய்கிறேன். நீங்கள் அதிகமான மாவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் தேவைப்படும். ஏன்னா பாகு சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு அதிரசம் கரெக்டாக வந்துடும். நம்ம 2 நாள் வெயிட் பண்ணணும்லாம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் போல் ஊற விட்டாலே போதும். உடனே நம்ம அதிரசம் தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க அதிரசம் தட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற மாவுலேருந்து சின்ன உருண்டியாக எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய அதிரசமாக செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. சின்னதாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க கவர் மேலே நம்ம அதிரச உருண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தினீங்கன்னாவே போதும். அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா அதிரசமும் நம்ம தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதிரசம் செய்யும்போது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய்யில் கூட செய்யலாம். அதிகமான சூட்டில் இருக்கும்போது நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு மேலே காந்து போன மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதிரசம் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம அதிரசத்தை சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு செவந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதிரசம்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 2 சைடும் நல்லா செவந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பிரிஞ்சு போயிடுமோன்னுலாம் பயப்பட தேவையில்லை. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கரெக்டான அதிரசம் கிடைக்கும். அதிரசம் வந்து தட்டும்போது கொஞ்சம் தடிமனாக தட்டிக்கணும், ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரசத்தை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே ஒரு பவுல் வச்சு அழுத்தினீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து வெளியில் வந்துடும். செம்ம டேஸ்ட்டான அதிரசம் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.